ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி பார்த்திங்கன்னா பிரியாவை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அடித்து ஆளுங்களெல்லாம் எப்படியாவது மருது அமைச்ச ஆளுங்களாம் அடித்து போட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்தி பார்த்திங்கன்னா பிரியா கூட்டிகிட்டு சாட்சி அதெல்லாம் சொல்கிறதுக்கு இருக்குது. கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜராஜனை காணோன்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி சாமுண்டேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, தேடிட்டு இருக்காங்க. அதாச்சும் மயில் வாகனம் சுற்றி புத்தி தேடி அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்தி மண்டபத்துக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் மருது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸை வேற எங்கேயாச்சும் ரூட்டில் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேராக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா உனக்கு அறிவு இல்லையா, மண்டபத்துக்கு போகிறது இருந்தால் உன்னை எதுக்கு நான் அங்கே ஓட்ட சொல்கிறேன், மண்டபத்துக்கு வராமல் வேற எங்கேயாச்சும் அந்த ஆம்புலன்ஸை திருப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்த்தி வருவான், எப்படியாச்சும் ஓட்டிட்டு வேற எங்கேயாவது அந்த அவங்கள கொண்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாரு, அந்த ஆம்புலன்ஸை ஓட்டினவரும் அந்த ஆம்புலன்ஸ் காரை அடிச்சு போட்டு தானே வராரு. அவரும் மருதோட ஆளு தான். அவர் வேற ரூட்ல போகும்போது கார்த்தி என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை திருப்பி மண்டபத்துக்கு இறக்கி சாட்சி சொல்றதுக்கு கூட்டிட்டு வராங்க. மருது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நான் சாமுண்டீஸ்வரி வீட்டோட மருமகனாக ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 கொலை விழுது. அதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இவன் கெட்டவன், இவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு சொல்ல வந்த பிரியாவோட அம்மாவையும் அடித்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி என்ன பண்ணுறாரு, மூடி பார்த்தீங்கன்னா வச்சிடுறாரு. அப்போ நம்மளோட கார்த்தி அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி பிரியாவோட அம்மா அங்கே வந்தாங்களாமே, அவங்க ஃபோட்டோ ஒன்று அமுச்சு விட்றாங்க, அங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளோட மயில்வாகனும் சுற்றி புற்றி பார்க்குறாரு, ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே அப்படி இல்லையேப்பா, நான் ஃபுல்லாக மண்டபத்தை ஃபுல்லாக தேடிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவங்க அங்கே தான் வந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரிப்பா நான் இன்னொரு வாட்டி அவங்க இந்த சைடு வந்தால் வேணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வரலன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி நம்ம போயிட்டு விசாரிப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அந்த விஷயத்த. பிரியாவோட அம்மாவையும் அடித்து போட்டு அவங்க இறந்துருக்காங்களா இல்லையான்றது தெரியல, ஆனால் ஒரு டப்பாவில் போட்டு மூடி யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மண்டபத்தில் வச்சுட்டாரு. இது ஒரு கொலை பண்ணியிருக்காரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் இந்த கல்யாணம் இந்த நிறுத்துறதுக்கு நம்ம நேராக போய் நம்ம பொண்ணுக்கு விஷயத்துக்காக நம்ம தான் இறங்கி நம்ம நிறுத்தணும், இது வேலைக்கு ஆகாது, மாப்பிள்ளை எவ்வளோ தான் கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்ணுறாரு, வாங்கின கத்தி எடுத்துகிட்டு போய் மருது மிரட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், அப்படியே இந்த மண்டபத்தை விட்டு ஓடிடுன்னு சொல்லும் போது மருது என்ன சொல்கிறாரு, சரி சரி நீங்கள் ஆத்திரப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது மாமாவா, பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்க பார்க்குற நீ நான் உனக்கு மாமாவா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் தங்கச்சி பையனை மருமகனாக ஆக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அது நடக்கலன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் பேசுகிறீங்க, புரியுது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், ஒழுங்காக என்ன பண்ணு, இப்படியே மண்டபத்தை விட்டு ஓடிடு, இல்லைன்னு வச்சுக்கோயே இந்த கத்தியில் உன்னை ஒரே சொருகிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அந்த கத்தியை வாங்கி அடித்து நொறுக்கி என்ன பண்ணுறாரு, மருது வயிற்றுலேயே குத்திட்டு நம்மளோட ராஜராஜனை மறைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. இது 2வது கொலை நம்மளோட மருது பண்ணுறாரு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்கோசம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட முருகனை சிவனாண்டி அடித்து பின்னாடி கம்பியால் அடித்து இப்போ அவர் சீரியஸ் ஆகி முருகனும் பார்த்திங்கன்னா சாட்சி இல்லாமல் இறந்து போயிருக்காரு. இப்போது இது 3வது ஒரு உயிரிழப்புன்னு சொல்லலாம். இப்போது நம்மளோட இவங்க 2 பேர் இறந்துருந்தாலும் அது நம்ம கதையில் பார்க்காத ஒரு விஷயம். இப்போது ராஜராஜன் உயிரோட இருப்பாரா இல்லையான்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மயில் வாகனமே போயிட்டு அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சாதான் உண்டு, இல்லை கார்த்தியும் நம்மளோட மயில் வாகனமும் சேர்ந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படலாம். கார்த்தி மண்டபத்துக்கு ராஜராஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்த காரணம் மருது ஒரு கெட்டவன் சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்காகவே பார்த்திங்கன்னா கல்யாணம் நின்று போயிடுது. அதாச்சும் ராஜராஜனை காணோம், பொண்ணோட அப்பா எங்கே போனாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்பா வந்தால் தான் நான் தாலி கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் புரியாத யோசிச்சுட்டு இருக்காங்க,
என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரா சமாளிக்கிறாங்க. எங்கேயாச்சும் போயிருப்பார் அவர், ஒரு வேளை கோவமாக இருப்பாரோ என்னவோ, இல்லை அந்த கார்த்தி கூட போயிட்டாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருந்தாலும் சரி, மாமாவும் இல்லை அப்பாவும் இல்லை, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நம்மளோட ரேவதி வந்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மயில்வாகனம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மாமாவை காணோன்னதும் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு. இந்த மாதிரி மாமா போயிட்டு கத்தி வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லும்போது, ஆமாப்பா இந்த கல்யாணம் வந்து எனக்கு நடக்கிறது செம்ம வெறுப்பாக இருக்குது. என்னை ஒரு அப்பாவாக வந்து என்னால் இதை தடுத்து நிறுத்த முடியல. அதனால் என் ஆவேசத்தில் நான் இப்போ கத்தி வாங்கி வச்சுருக்கேன். அந்த மருது பையில் ஒரே போட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட, என்னோட மாப்பிள்ளைக்காகவும் என் பொண்ணு ரேவதிக்காகவும் நான் ஜெயிலுக்கு போக கூட நான் தயாராக இருக்கேன்ற மாதிரி துணிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளோட மயில்வாகனத்துக்கிட்ட வந்து மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாரு. கார்த்தி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, அப்போது இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து மருது தான் வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவர் மண்டபத்திலே தான் இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேளை மருதுவோட ரூமில் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக மயில்வாகனமும் கார்த்தியும் என்ன பண்ணுறாங்க, மருதுவோட ரூமில் போய் பார்க்கும்போது ராஜராஜன் மயங்கி விழுந்து கத்தி குத்தோடு வந்து இருக்கார். அவரை உடனே பார்த்து அதிர்ச்சி ஆகி நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்டேயும் சந்திரகலா கிட்டேயும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வந்து கதறி அழுகுறாங்க.